தஞ்சையில் இறுதி ஊர்வலத்தை முந்தி சென்ற தனியார் பேருந்தை வழிமறித்து போதை ஆசாமிகள் தகராறு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தட்டி கேட்ட பெண் காவலரை தரக்குறைவாக பேசி அட்டூழியம் செய்தவர்களுக்கு சிறை விருந்து காத்திருக்கிறது. நடந்தது என்ன? பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தை தடுத்து நிறுத்தி போதை இளைஞர்கள் போக்கிரி ஆட்டம் போட்ட காட்சிதான் இது. பஸ் எடுக்கிறது வண்டி எடுங்க போடுவாங்க, ஊர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பஸ் எடுக்கிறது வண்டி எடுங்க. என்னப்பா என்னப்பா என்ன உன் மேல நாளைக்கு எஃப்ஐஆர் போடுவோம். போ போயிட்டு வண்டி வண்டி டூ வீலர் எடுங்கப்பா. தட்டி கேட்ட ஓட்டுநரை பாய்ந்து தாக்கியதுடன் வீடியோ எடுத்த பெண் காவலரிடமும் சட்டை காலரை தூக்கி சட்டம் பேசி உள்ளனர். பேருந்தை வழிமறித்து ஓவராக ஆடிய சூரக்கோட்டை சூரர்களுக்கு சுழுக்கு எடுக்கப்படுமா? வண்டி எடுப்பானே. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை பகுதியில் இறந்தவரின் உடலை கிராமத்தினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். குறுகிய சாலையில் இறுதி ஊர்வலம் சென்றபோது அவ்வழியாக தஞ்சாவூரில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்துள்ளது. ஊர்வலத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருந்த பேருந்தை திடீரென கிடைத்த கேப்பில் அதன் ஓட்டுநர் வேகமாக ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதை கண்டு அங்கிருந்த போதை இளைஞர்கள் சிலர் எப்படி இறுதி ஊர்வலத்தை பேருந்து முந்திச் செல்லலாம் என்று ஆதங்கம் கொண்டுள்ளனர். அந்த தனியார் பேருந்து மீண்டும் சூரக்கோட்டை வழியாக திரும்பியதும் மப்பில் இருந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களை குறுக்கே நிறுத்தி அணை கட்டி உள்ளனர். இதையடுத்து எதற்காக இறுதி ஊர்வலத்தை முந்திச் சென்றாய் என்று பேருந்து ஓட்டுநரிடம் எகிரி உள்ளனர். அந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரத்தநாடு காவல் நிலைய தலைமை காவலர் சுப்புலட்சுமி தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார். அதற்கு அந்த இளைஞர்கள் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என ஒருமையில் ஏகவசனம் பேசி உள்ளனர். வண்டி எடுங்க, நீங்க பஸ் எடுக்கிறது வண்டி எடுங்க போடுவாங்க, ஊர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பஸ் எடுக்கிறது வண்டி எடுங்க. என்னப்பா என்னப்பா என்ன உன் மேல நாளைக்கு எஃப்ஐஆர் போடுவோம். போ போயிட்டு வண்டி வண்டி டூ வீலர் எடுங்கப்பா. பேருந்தில் பயணிகள் இருப்பதால் தகராறு செய்யாமல் இடத்தை காலி செய்யுங்கள் என காவலர் கூறியுள்ளார். அதை காதில் வாங்கிக் கொள்ளாத போதை ஆசாமிகள் பெண் காவலரை தகாத வார்த்தையால் பேசியதுடன் பேருந்து ஓட்டுநரையும் எகிரி தாக்கி உள்ளனர். அதை கண்டு கொதித்தெழுந்த காவலர் உங்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அதற்கு அந்த இளைஞர்கள் உன்னை போல 1000 பேரை நாங்க பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர் எல்லாம் போட்டெல்லாம் எதுவும் பண்ண முடியாது என கூறி சட்டை காலரை தூக்கி பிடித்துள்ளனர். வண்டி எடுங்கப்பா. எடுக்க முடியாது. அதை காவலர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடிப்பதை அறிந்ததும் இளைஞர் ஒருவர் பாய்ந்து ஓட்டுநரை தாக்கியுள்ளார். அத்துடன் பேருந்திற்குள் ஏறி காவலரையும் தாக்க முயற்சித்து அட்டூழியம் செய்துள்ளார். போதை இளைஞர்கள் செய்த சேட்டைகள் குறித்து வீடியோ வெளியான நிலையில் அதை ஆதாரமாக கொண்டு தலைமை காவலர் சுப்புலட்சுமி தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்தை நிறுத்தி போக்கிரித்தனம் செய்த பன்னீர்செல்வம் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் தங்களை எல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு தலைமறைவான ராகுல் காந்தி என்ற இளைஞரையும் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூரில் இறுதி ஊர்வலத்தை முந்திச் சென்ற தனியார் பேருந்தை வழிமறித்து போதை ஆசாமிகள் தகராறு செய்த வீடியோ வெளியான நிலையில் சூரக்கோட்டை சூரர்களுக்கு சுடுக்கெடுக்க போலீசார் தயாராகி உள்ளனர்.